நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கடகராசி விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மற்றவங்க மேல பாசம் அதிகம் வச்சிருப்பாங்க. டக்குன்னு வந்து யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும். ஏதாவது சண்டை போட்டா கூட அதுல வந்து இவங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க. அதாவது சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சு போட மாட்டாங்க. சுமூகமா பொறுமையா பேசுவாங்க. அதை ஆனா அவங்களுடைய கருத்தை மட்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய ஆளுனும் கடகராசிக்காரங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போன வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பிடியில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது எல்லா விதத்துலையும், அதாவது நிறைய வந்து நோய் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இவங்கள அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி நிறைய அவமானங்கள் இதெல்லாம் வந்து கடகராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியா இருக்கும் போது நிறைய அவமானம் தேடி வரும். நிறைய பெண்களால பிரச்சனை, ஆண்களால பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் வந்து நிம்மதி இல்லாம, ஏன் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போற அளவு கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்காம தேவையில்லாம சண்டை போட்டு லாபம் இப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சிட்டு கூட சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சனி பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா கணவனோ சரி மனைவியோ சரி, உங்களை இப்போ சப்போஸ் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலோ இல்லை மனைவி கணவனை பிரிஞ்சிருந்தாலோ அவங்க உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் உங்களை விட்டு போனவங்க திரும்பவும் வந்து உங்ககிட்ட வந்து நான் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. நிறைய அவமானங்கள், அதாவது எவ்வளோ அசிங்கப்படணுமோ அவ்வளோ அசிங்கப்பட்டுட்டேன். நிறைய விபத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கோங்க. ஒன்று கையில் அடிப்படுறது, கால் அடிப்படுறது, இந்த மாதிரி இந்த ஃப்ராக்சர் அந்த ஃப்ராக்சர்னு வந்து வந்து ஹாஸ்பிட்டல் வீடு. ஒரு நாள் நல்லா இருந்தால் அடுத்த நாள் திருப்பி ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கிய சனியா வந்து உங்களுக்கு வராரு. 9ஆம் பாவத்துல பாக்கிய சனியா சனி பகவான் வரும்போது உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அதனால வந்து நீங்க என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் இனி உங்களுக்கு நல்லதுதான். ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், அதாவது எந்த ஒரு தொழில இருந்தாலும் அந்த தொழில ஒரு முன்னேற்றம் கிடைச்சி நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் வேலைக்காக, ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனி பெயர்ச்சியில் அதுக்கான ஒரு யோகம் உங்களை தேடி வந்து நீங்கள் ஊருக்கு போய் வேலை செய்யறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி மேல் படிப்புக்காக நிறைய பசங்க வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்க மேல் படிப்புக்காக. ஆனால் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஒன்று வீட்டில் பைசா இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை போகிற இடத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ரூம் கிடைக்கல, இல்லை காலேஜில் சீட்டு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் விலகி சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு எல்லாமே யோகமாக மாறப்போகுது. அரசியலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது போஸ்டிங் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சனி பெயர்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. அடுத்தடுத்த போஸ்டிங் வச்சு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது நடக்க போகுது. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து நல்ல கவனம் செலுத்தி படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த காவல்துறையில் இருப்பவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்த போஸ்டிங் வரதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளாக போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்.
9ஆம் பாவம்ன்றது வந்து தகப்பனார் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது அப்பா வழி சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வருமா? வராதா? அப்படின்ற ஒரு சூழ்நிலைய வந்து கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கும். இல்ல பங்காளிங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் விலகி பார்த்தீங்கன்னா, உங்க பக்கம் ஜெயிச்சு, அந்த சொத்து தகப்பனார் வழி சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டமா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு. மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும்போது சனியுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.